வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமா வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கோம். என்ன அப்டேட், யாரை பத்தினே யோசிக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பத்தின ஒரு அப்டேட் தான். இவர் சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், இல்லை மூவிஸ் சைடாகவும் இருக்கட்டும், இல்லை பொலிட்டிக்கல் விஷயமாகவும் நிறைய அப்டேட்ஸ் இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இவர் அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னும் போது, இவரோட கேரியர்ல நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு டெலிவிஷன் ஷோவை இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமா? ஒரு 7-8 வருஷம் ஒரு லீடிங் ஆக்டர் ஒரு டெலிவிஷன் ஷோவை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இவ்வளோ பெரிய ஒரு ரேட்டிங்ஸ்ல கொண்டு போக முடியுமா அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் கமல்ஹாசன் அவர்கள். எல்லா லாங்குவேஜஸ்லயுமே பிக் பாஸ்ன்ற ஷோ நடந்துட்டு இருக்கு. பட் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே விடவுமே தமிழ்ல கமல் அவர்கள் இதுல பண்றதுனாலயே ஹோஸ்டா இருக்கிறதுனாலே அந்த ஷோ ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஒரு ரேட்டிங்ஸ், எல்லா சீரியல்ஸ் எல்லா விஷயங்களையுமே பிரேக் பண்ணி ரொம்ப பெரிய ஒரு ரேட்டிங்ஸ்ல கமல் அவர்கள் நடத்திட்டு வந்தாரு. இதை தொடர்ந்து இந்த ஷோ கமல் அவர்களுக்காக பார்த்தவங்க தான் அதிகம்னே சொல்லலாம். இந்த கண்டெஸ்டன்ஸ் அதை தாண்டி இந்த கான்செப்ட்ன்றதை தாண்டியே கமல் அவர்கள் பேசுறதுக்காகவே இந்த ஷோவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருந்தது. இப்போ 7 வருஷங்கள் 7 சீசன்கள் இந்த ஷோ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பட் இப்போ கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோல இருந்து விலகுறதா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை நேத்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. 7 வருஷமா நிறைய விஷயங்களை நான் இந்த ஷோ மூலமா கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தொடர்ந்து இப்போ நான் இந்த ஷோல இருந்து இப்ப விலக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். இது எதனால அப்படின்னும் போது, கமல் அவர்களோட நிறைய லைண்ட் அப் ப்ராஜெக்ட்ஸாலையும் சரி, இல்ல ஒரு சில உடல்நிலை காரணங்களாலையும் அவரால் இதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. இதை தொடர்ந்து இந்த ஷோவை இப்ப யார் பண்ணுவா அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் இந்த ஷோ ஆல்ரெடி பிக் பாஸ் ஸ்டார்ஸ்ன்ற ஒரு ஷோவை எஸ்டிஆர் அவர்கள் நடத்தினாரு. இப்ப எஸ்டிஆர் அவர்களே கேட்கலான்னும் போது, இல்ல இவரோட லைண்ட் அப் ப்ராஜெக்ட்ஸால இவரும் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்ப யாருதான் பிக் பாஸை பண்ணுவா அப்படின்னும் போது, சூர்யா அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷன். இவங்க 2 பேரையும் அப்ரோச் பண்ணும்போது சூர்யா அவர்கள் சூர்யா 44 ஆகட்டும், இல்லை இதுக்கப்புறம் அவருக்கு லைண்ட் அப் ப்ராஜெக்ட்ஸால இவரால் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப யாருதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாரும் போது, விஜய் சேதுபதி அவர்கள் மீட் பேசியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் தான் இப்போ 90% கன்ஃபார்ம் ஆனவர். இவர் தான் இப்போ பிக் பாஸை எடுத்து பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. கமல் அவர்கள் மாதிரி இவர் பண்ணுவாரான்னு தெரியல. பட் இவர் ஸ்டைல்ல பண்றது ஒரு மாதிரி புதுசா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரோட ஃபேன்ஸ் இதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்னென்ன சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.